கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லை என்பார்கள். ஆனால் அந்த கர்ணன் யாருடைய மகனாக பிறந்தான்? குந்தியின் மகனாக பிறக்கின்றான். ஆனால் பெற்றது குந்தி என்று அவனுக்கு தெரியாது. தொட்டிலில் வைத்து விடப்பட்டாள். யாரோ ஒரு தேரோட்டி எடுத்து வளர்க்கின்றான். தேரோட்டி தன் மகன் தேரோட்டியாக வர வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் கர்ணனோ நாட்டையே ஆளக்கூடிய சாரதியாக, ஒரு மன்னனாக வில்வித்தை படிக்க வேண்டும், எல்லாவற்றையும் கற்க வேண்டும் என்று துடிக்கின்றான். அவன் பிறப்பு தெரியவில்லை, இனம் தெரியவில்லை, பெற்றோர் தெரியவில்லை. இப்படி இருந்த அவனுக்கு வாழ்க்கையில் பரசுராமர் என்கின்ற ஒரு ஆசிரியர் கிடைக்கின்றார். ஆசிரியருக்கு இடையூறாய் இருக்குமே, அவருடைய தூக்கம் களையுமே என்று துடையில் உட்கார்ந்திருந்த வண்டை அங்கும் இங்கும் விரட்டாமல் பொறுத்து கொண்டான். வண்டு கொய்யாப்பழத்தை குடைந்து எடுப்பது போல கர்ணனுடைய தொடையை துளைத்து இரத்தம் பீரிட்டு வருகிறது. நீ என்னிடத்தில் அந்தணன் என்று சொல்லி கல்வி கற்க வந்துவிட்டாய். ஒரு அந்தணனுக்கு மனவலிமை உண்டே வரிய தேக வலிமை குறைவு. இப்படி இரத்த குவிகளை பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய நீ ஒரு சத்திரியன், சத்திரியன், சத்திரியன் என்றார். தன்னுடைய பிறப்பு, இனம், குலம் இதுவரை தெரியவில்லை. குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை அல்லவா? என் ஆசான் பரசுராமனே நான் சத்திரியன் என்று சொல்லிவிட்டான் என்று. ஆனால் அவர் சொல்ல சாபம், சரியான நேரத்தில் உன் வில்வித்தை மறந்து போகட்டும், உனக்கு கை கொடுக்காமல் இருக்கட்டும், போ சத்திரியா என்று சொன்னாலும் கூட அந்த சாபத்தை வரமாக ஏற்றுக்கொள்கின்றார்.